சிலரிடம் பேசினாலே உங்களுக்கு சண்டை அடிக்கடி வருகிறது, உங்களுக்கு அந்த சண்டை பிடிக்கவே இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கு நிரந்தர தீர்வு வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்ககிட்ட பேசுகிறதே நிறுத்திடணும். பேசினாலே சண்டை வருது, சண்டையில் தான் அது முடியுது அப்படின்னா நீங்கள் பேசுவதே நிறுத்தி விட வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, உங்கள் நெருங்கிய உறவினராக இருக்கலாம், உங்கள் நண்பராக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம். பேசினாலே சண்டை தான் வருது அப்படின்னா பேசுவதே நிறுத்தி விடுங்கள், நிரந்தரமாக நிறுத்தி விடுங்கள். அதுதான் அந்த சண்டையிலேருந்து விடுபடும். உங்களுக்கு அந்த சண்டை பிடிக்கலை, அப்படி சண்டை போடுறது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அதுக்கு என்ன தீர்வு? சண்டை போடாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, பல வருடமாக நீங்கள் பழகி பார்த்துட்டீங்க, பேசி பார்த்துட்டீங்க. பேசினாலே கொஞ்ச நேரத்தில் அது ஒரு நாள் கூட தாங்க மாட்டேங்குது, உடனே சண்டை தான் வருது. அந்த சண்டை எனக்கு விரும்பத்தகாத சண்டையாக இருக்குது, வெறுப்பையும் எரிச்சலையும் ஏற்படுத்துகிற சண்டையாக இருக்கிறது, அந்த சண்டையை நான் விரும்பவில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அதுக்கு நிரந்தர தீர்வு ரொம்ப எளிதான தீர்வு. தயவுதாட்சணியே பார்க்காமல் பேசுவதை நிறுத்திவிட வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, உங்கள் அம்மாவை கூட இருக்கலாம், உங்கள் அப்பாவை கூட இருக்கலாம். உங்கள் அப்பாக்கிட்ட பேசினாலே சண்டை தான் வருது, உங்கள் அம்மாக்கிட்ட பேசினாலே சண்டை தான் வருது. சின்ன வயசுலேருந்து பெரிய வேலைக்கு போனதுக்கப்புறம் கூட அது மாதிரி தான் வருது அப்படின்னா நீங்கள் நிரந்தரமாக பேசுகிறதே நிறுத்திடணும். உங்களுக்கு அமைதி தான் முக்கியம். உறவு முறையை விட, அம்மாவை விட, அப்பாவை விட ஒரு அமைதி தான் ரொம்ப முக்கியம். அதனால் அமைதிக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். பேசினா இப்போ இல்லை, பேசினா சண்டை எதுவும் வரல, அமைதியாக தான் இருக்குது, அமைதிக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னா அப்போ தான் பேசணும். அமைதியான உறவுகள் தான் தேவை. அமைதியை ஏற்படுத்துகிற உறவு முறை தான் நமக்கு தேவை. அமைதியை பாதுகாக்கிற, நமது மனதில் உள்ள அமைதியை பாதுகாக்கிற, நமது மனதில் அமைதியை ஏற்படுத்துகிற அந்த உறவு முறை தான் நமக்கு தேவை. அமைதியின்மையை ஏற்படுத்துகிற உறவு முறை நமக்கு தேவையில்லை. சிலர்கிட்ட கொஞ்சம் சண்டை வரும், ஆனாலும் அது குறைவாகத்தான் இருக்கும். இப்போ அதனால அது சகிச்சிக்கலாம் அப்படின்னு தோணும் உங்களுக்கு. சிலர்கிட்ட சண்டை அடிக்கடி வருது, பேசினாலே சண்டை வருது, அந்த சண்டை போடாமல் இருக்க என்ன வழி? சண்டைங்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை சண்டை போடுறது அப்படின்னா அதுக்கு நிரந்தர வழி வேறு வழியே இல்லை, பேசுவதே நிறுத்தி விட வேண்டும். அந்தளவுக்கு உறவுமுறையினரிடம் தயவுதாட்சணை இல்லாமல் இருக்க வேண்டும். நமது மனதில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு நாம் தயவுதாட்சணை இல்லாமல் செயல்பட வேண்டும். அப்போ தான் நமது மனதில் அமைதி ஏற்படும். உறவினர்களிடம் நம்ம பரிதாபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது போன்று தயவுதாட்சணையற்ற பாராமல் ஒரு முடிவை எடுக்க நீங்கள் தயங்கினீர்கள் என்றால் உங்கள் மனதில் அமைதி என்பது ஏற்படாது. அதனால் பேசினாலே சண்டை வருது, சண்டை போடாமல் இருக்க என்ன வழி? சண்டை போடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவங்கக்கிட்ட அப்படின்னா நீங்கள் பேசுவதை நிறுத்தி விடுங்கள். குறைக்கலாம் முடியாது, குறைச்சா கூட சண்டை வரும். அதனால் பேசுவதை முற்றிலும் நிறுத்தி விடுங்கள், விலகி சென்று விடுங்கள். அமைதிக்காக நாம் எதையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும். அமைதி பெறுமென்றால் அதற்காக நாம் எதையும் செய்ய துணிந்து விட வேண்டும்.